ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம்ன்ற டாபிக்கை டீட்டெயிலா பார்க்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸஸை டாபிக் வைஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சுங்க. பொருளாதாரம்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த இந்திய பொருளாதாரம்னா என்ன, கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்திய பொருளாதாரத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. பலம், பலவீனம் அது 2த்தையும் பத்தியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கலப்பு பொருளாதாரம்னா என்னன்றத தெரிஞ்சிட்ட உடனே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே இதுதான் தரப்போறோம். ஸோ என்னன்னா இது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். 11th எக்கனாமிக்ஸ் புக்ல கவர் ஆகும். பிளஸ் அவுட் சோர்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. அவுட் சோர்ஸ் கொடுத்த உடனே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து எடுத்து இந்திய பொருளாதாரம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சார் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக்கிங்க, பிடிஎஃப் கேட்காதீங்க. ஏன் பிடிஎஃப் கேட்காதுன்னு சொன்னா, ஹேண்ட் நோட்ஸை தவிர வேற எதுவுமே பெஸ்ட் நோட்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க கைப்பட எழுதுறது கல்வெட்டில் பொறிக்கப்படுவதற்கு சமம். ஸோ உட்காந்து கைப்பட எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா புரியும். சரிங்களா? ஒரே ஒரு முறையா இந்த வீடியோவை பாருங்க. 1 மார்க் அள்ளிட்டு போங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க. ஸோ இந்த பிக்சர் வச்சே தெரிஞ்சுக்கலாங்க. மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லிட்டு கலப்பு பொருளாதாரம், ப்ரொடக்ஷன் ஓன்டு பை பிரைவேட் செக்டார், ரெகுலேஷன் மேட் பை கவர்மெண்ட். ஓகேங்களா? நீ எவ்வளவு உற்பத்தி வேணுமோ பண்ணிக்கோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ பொதுத்துறையும் இங்க இங்க எழுதிடுறேன் பாருங்க. பாருங்க. பொதுத்துறையும் பிளஸ் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவது தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்ப கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஜே.எம். கீன்ஸ். இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல கொடுத்துட்டு இருப்போங்க. ஸோ இதை டீட்டெயிலா பார்த்து வச்சுங்க போதுங்க. ஸோ பார்த்துடலாமா? ஸோ இந்திய பொருளாதாரத்தை பத்தி பலம், பலவீனம், அதனுடைய சிறப்புகள், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு வீடியோல பார்த்துடலாங்க. ஸோ பாருங்க, இந்திய பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் அதான் சொல்லியிருப்போம். கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் 2மே கலந்துருக்கிறது தான் சொல்லியிருக்கோம். அப்ப கலப்பு பொருளாதாரத்துக்கு சில இயல்புகள் இருக்குங்க. அந்த இயல்புகள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சார் நம்ம ஒரு நாடு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது என்னென்ன லாபம் இருக்கு, அதனுடைய இயல்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை வளர்ச்சி இருக்குங்க. ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுதந்திர அங்காடி இருக்குமாங்க. அதென்ன சார் சுதந்திர அங்காடின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரமா இயங்கலாமா, கட்டுப்பாடுகள் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சுதந்திர அங்காடி அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாருங்க, சமத்துவத்தை ஏற்படுத்துமாங்க. ஆமாங்க, சமத்துவம் கண்டிப்பா இருக்கும். முதலாளிகள் முதலாளியா இல்லாம, தொழிலாளிகள் தொழிலாளியா இல்லாம 2 பேருமே சமமா இருக்கலாம். நான் நினைச்சாலும் என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருவாய் செலவில் பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வு குறைவுமாங்க. இப்போ வருவாய் செலவு இருக்கும். இந்த செலவுல பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வு குறைச்சு அழகா கொடுக்குமா இந்த கலப்பு பொருளாதாரம். முக்கியமா 2 வகையான தொழில்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா. குடிசை தொழில்களும் பிளஸ் சிறு தொழில்கள். இது 2 தொழில்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 தொழிற்சாலைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கலப்பு பொருளாதாரத்துல இன்னொரு இயல்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. அடிப்படை கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்படுமா. ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க கட்டமைப்பே இருக்கக்கூடாது. அடிப்படையில சில மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அடிப்படை கட்டமைப்பு மாற்றம்ன்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. தனியார் துறைக்கு சில இடங்கள குடுப்பாங்க. தனியார் துறைக்கு என்ன பண்ணுவாங்க? சில இடங்கள குடுப்பாங்க. அதிலும் சில கட்டுப்பாடுகளும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீ தனியார் துறையில இருந்துக்கோ. ஆனா கூட்டுறவு துறையும் இங்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நீ தனியார் துறையில வச்சுக்கோ. பட் ஆனா கூட்டுறவாவும் நம்ம இருக்கலாம். இப்ப தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து சேர்ந்தா கலப்பு பொருளாதாரம். அது கூட்டுறவு துறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு குடுத்துரும் பாருங்க. இந்த கலப்பு பொருளாதாரத்துல நலத்திட்டங்கள் பல செயல்படுத்தப்படுமா. நலத்திட்டங்கள் என்ன பண்ணப்படும்? பல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க கலப்பு பொருளாதாரத்துடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயின்ஸ்ல எழுதுற மாதிரி இருந்தா ஒரே கலப்பு பொருளாதார இயல்பு கேட்டாங்கன்னா இதை மொத்தத்தையும் நீங்க எழுதினாலே போதுமானது. சரிங்க சார். இப்ப கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்றீங்க. இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குங்க. அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியா 2026 கரண்ட் டேட்டா. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், எடுத்து கொடுக்க போறேன்னு சொன்னா, இப்போ 6வது இடத்துல இருக்காங்க. அப்போ முதல் 5 இடங்கள்ல இருக்க நாடுகள் கேட்பாங்கப்பா. நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யுஎஸ்ஏ, அமெரிக்கா இருக்காங்க. செகண்ட் இடத்துல சைனா ஜிடிபில. தேர்ட் பிளேஸ்ல ஜெர்மனி இருக்காங்கப்பா.
4th பிளேஸ்ல ஜப்பான் இருக்காங்க. ஸோ நம்ம 5th பிளேஸ்ல தான் இருந்தோம். இந்த பொருளாதார மந்த நிலையின் காரணமாக நம்ம என்ன ஆயிட்டோம்? 6th பிளேஸ்க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுகே இருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 6th பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் 2026 படி எத்தனாவது இடம்னு கேட்டாங்கன்னா, 6வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கரண்ட் டேட்டாவை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? புக்ல குடுத்திருப்பாங்க 7வது இடம்னு சொல்லிட்டு. ஸோ அது 2016 எடிஷன்ங்க அந்த புக்ல இருக்கிறது. 2016 இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தாண்டி வந்துட்டோமா? ஸோ அப்ப 2026னா 6வது இடத்தில் உள்ளோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க. ஸோ ஒரு நாடு வளர்ந்த நாடா, இல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் நாடா எப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் நீங்க அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. 2 டெர்ம் யூஸ் பண்ணுவாங்கப்பா. ஃபர்ஸ்ட் வளர்ச்சி, 2வது முன்னேற்றம். சார் வளர்ச்சினா என்ன? முன்னேற்றம்னா என்ன? ஒரு நாடு வருமானத்தால் வளர்ந்துச்சுன்னா அது வளர்ச்சி. முன்னேற்றம் என்பது மக்களை குறிக்குங்க. அங்க உள்ள மக்கள் முன்னேறினாங்கன்னா, மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறுச்சுன்னா, அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டு வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது ஜிடிபியில் குறிப்பிடப்படுகிறது. அப்ப வளர்ச்சின்னு வந்தாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ஜிடிபி தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஜிடிபி பத்தி நம்ம டேர்ம்ஸ் கேட்போம். ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்ன சொல்லியிருக்கேன் நானு? ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அப்ப வளர்ச்சி என்பது எதை குறிக்குதுன்னா, ஜிடிபி குறிக்குது. சார் அப்ப முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவீடுகள் கொண்டதுங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிச்சுன்னா, அது அந்த நாட்டுடைய முன்னேற்றம். ஸோ அப்போ இந்தியா வந்து முன்னேறி கொண்டிருக்கும் நாடுன்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா வளர்ந்து மற்றும் முன்னேறி கொண்டிருக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கை தர முன்னேற்றத்துல 3 அளவீடுகள் எப்பவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. சொல்லியிருப்பாங்க பாருங்க, மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கேட்பாங்கப்பா கொஸ்டின்ஸ். இப்போ ரீசெண்டா 2025 பிரகாரம் நம்ம 130வது இடத்துல இருக்கோங்க. 130 இந்தியா வந்து. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தாச்சுங்க. அடுத்தது PQLIன்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வாழ்க்கை தர குறியீடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல கொஞ்சம் அளவுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மொத்த மகிழ்ச்சி குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 அளவுகள் தான் முன்னேற்றத்தை குறிக்கிறது. ஒரு நாடு முன்னேறி கொண்டிருக்கும் நாடாக இருக்கிறதுக்கு இந்த 3 அளவீடுகளும் குறிப்பிட்ட அளவில் இலக்கை எட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வாழ்க்கை தரத்தையும் அந்த நாட்டின் வருமானம் அல்லது ஜிடிபியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்த நாடா முன்னேற்றம் அடைந்த நாடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். வளர்ச்சினா ஜிடிபியால் குறிக்கும், முன்னேற்றம்னா அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் அடைந்தா அது முன்னேற்றம் சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் தான் அது உலக நாடுகளுக்கிடையே வளர்ந்த நாடுகள் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி நம்ம சொல்லியிருப்போம். மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரினா வெப்பன்ஸ வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. அந்த நாடு பொருளாதாரத்துல அதிக அளவு வளர்ந்துச்சுன்னா, அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்தாச்சு. இந்தியா பொருளாதாரம் கரண்ட் அஃபேர்ஸோட முடிச்சாச்சு. வளர்ச்சினா என்ன? முன்னேற்றம்னா என்ன? அப்படின்றத சொல்லிட்டோங்க. ஸோ இப்போ வலிமையும், வலிமையின்மையும் இந்திய பொருளாதாரத்துடைய பலம்னா என்ன சார் இருக்கு? பலம் வீனம்னா என்னென்ன சொல்வீங்க? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தோனே பிளஸ் தான் பார்க்கணும். மைனஸ் கடைசியா பார்த்துக்கலாமா? ஸோ நம்மகிட்ட இருக்க பலத்த நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? ரிவீல் பண்ணியே ஆகணும்ல. அந்த மாரி தாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நான் பார்க்க போற டாபிக் உங்க கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. அது உங்க லைஃப்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்கனாமிக்கலா நீங்க பேக் ஆக மாட்டீங்கன்றத சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க. தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இந்தியா. கண்டிப்பாங்க. வெளிநாடுகளின் உதவியை நாடாமல் உள்நாட்டில் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்தால் அது தன்னிறைவு பொருளாதாரத்தை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தன்னிறைவு பொருளாதாரன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வெளிநாட்டு உதவி இருக்கக்கூடாது. ஒரு நாடு வெளிநாட்டு உதவிய பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ன்னு சொல்லலாமா? ஏற்றுமதி அண்ட் இறக்குமதியில கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இம்போர்ட் குட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுமதி இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு வார்த்தையும் இங்க பயன்படுத்துறாங்க. 2வது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணுமா பாருங்க. கண்டிப்பாங்க. ஒரு நாடு முன்னேற்றம் அடையணும்னா, உள்நாட்டு உற்பத்திய இன்கிரீஸ் பண்ணணும். அந்த உள்நாட்டு உற்பத்திய இன்கிரீஸ் பண்றதால நிலையான வளர்ச்சி பெறுமா பாருங்க. ஒரு நாடு. நிலையான வளர்ச்சி. அப்போ வெளிநாட்டு உதவியை பெறாமல் உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி செய்து நாம் என்ன பண்ணோம்? நிலையான வளர்ச்சி எட்டினால் அதுதான் தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ புரியுதுங்களா? தன்னிறைவு பொருளாதாரம்னா, அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம மரங்கள்ல பார்க்கலாம். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல, அதே மாரி தான் தன்னிறைவு பொருளாதாரத்த வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டில் உள்ள வளங்களை
பயன்படுத்தி பொருளாதார மேம்பாட்டினை அடைவது தான் என்ன சொல்றாங்க? தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கங்களேன். உங்ககிட்ட இருக்க நோட்ஸ அழகா வச்சுட்டு, அத அழகா படிச்சு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில ஒரு வேலை. என்பிஎஸ்சில ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ ஆனா தன்னிறைவு பொருளாதாரம் அடையணும்னா, இன்றைக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குங்க. வேளாண்மை சீர்திருத்தம் பண்ணணும். முறையான வரி அமைப்பு இருக்கணும். எளிய தெளிவான சட்டங்கள் இருக்கணும். ஸோ சட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெளிவா தெரியுமான்னு கேட்டா கிடையாது. திறன்மிக்க மனித வளம் பயன்படுத்தணும். வலுவான பொருளாதார அமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோங்க. சரிங்களா? ஓகே சார். அப்போ தன்னிறைவு பொருளாதாரம் இந்தியா எட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு வந்துட்டோங்க. சரிங்களா? செகண்ட் வேளாண்மை சொல்றோம். நம்மளுடைய பலத்துல 2வது ஆப்ஷன் வேளாண்மை. நம்ம நினைக்கிறோம் சிட்டில வாழ்றதால வேளாண்மை அருமை தெரியாமலாம் இல்ல நமக்கு. எல்லாருக்குமே வேளாண்மை அருமை தெரிஞ்சுச்சா? கிராமப்புறத்துல இருக்கவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்றாங்க. அப்ப அதிகமானவர்கள் எங்க பணியாற்றுறதுன்னா வேளாண்மையில் தான். அப்போ இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 60% மக்கள்ங்க. இங்க பாருங்க 60% மக்கள் வேளாண்மையை தான் நம்பி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்தியாவுல 17% ஜிடிபி வேளாண் துறையிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது. ஸோ வேளாண் துறைன்றது விவசாயம் மட்டும் கிடையாது. விவசாயத்தை சார்ந்த துணை தொழிற்சாலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வேளாண் துறையில் தான் ஆட் ஆகும். அப்ப இந்தியாவில் 60% மக்கள் வேளாண்மையை நம்பியுள்ளனர். 17% வருவாய் எங்கிருந்து கிடைக்கிறது? வேளாண்மையிலிருந்து கிடைக்கிறது. முக்கியமா ஜிடிபியில் இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நோட் பண்ணி வைங்க. சரிங்க சார். இந்தியா வேளாண்மையில என்னென்னலாம் மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பயிரிடுதல் மாற்றம் ஏற்பட்டிருக்கா பாருங்க. மாறிடுச்சுங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் ஒரு பயிர் வச்சிருப்பாங்க. அது இல்லாம ஒரே பயிரா வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிட்டாங்க? மாற்று பயிர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது இல்லாம நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா? நவீன தொழில்நுட்பம் இதெல்லாமே என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரசு நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுச்சா பாருங்க. சார் வேளாண்மை நல்லா இருக்கும்னா, அரசு நலத்திட்டங்கள் எல்லாருக்குமே தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குங்க. பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த காப்பீடு திட்டம் தெரிஞ்சுச்சுன்னா, பயிர்கள் சேதம் அடைந்தாலும் டைரக்ட்டா யார்கிட்ட போயிடும் அமௌண்ட்? விவசாயிகள் கிட்ட போயிடுமா? ஸோ இத இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் முன்னேற்றம் அடையுமா பாருங்க. வேளாண் சார்ந்த தொழில் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறும். அப்போ வேளாண்மை முன்னேறுனா, ஒரு தொழில் மட்டும் கிடையாது. அந்த தொழிற்சாலைகளும் என்ன ஆகும்? முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலத்துல 2வதா பலம் வேளாண்மை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் வேளாண்மையில நம்ம என்ன பண்ணிட்டோம்? குரோத் காமிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்களேன். இரட்டை பொருளாதாரம். அது என்ன சார் இரட்டை பொருளாதாரம்? நெறைய கான்செப்ட் இருக்குங்க. எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்குமே, நீங்க பார்த்துட்டே வர்றப்போ நெறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ இரட்டை பொருளாதாரம் நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. 2 வகையான பொருளாதாரத்தை பின்பற்றுவது தான் இரட்டை பொருளாதாரம். அவ்வளவுதான். டியூவல் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அப்பன்னா அக்ரிகல்ச்சர்ல மிஷினரின்னு சொல்லிட்டு 2 வைக்கிறோம். இப்போ லேபர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுவாங்களா? அப்போ மிஷினரிஸ்க்கு வந்து கேபிட்டல் இன்டென்சிவ்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன் மூலதன முதலீடு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ 2 வகையான பொருளாதார முறைகளை பின்பற்றினால் அது என்ன பொருளாதாரம்? இரட்டை பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டிப்பா இந்தியா இரட்டை பொருளாதாரத்தை தான் யூஸ் பண்றோம். அது என்ன சார் இரட்டை பொருளாதாரம்? முதலாளித்துவ பொருளாதாரத்தையும் பின்பற்றணும். அடுத்தது சமூக பொருளாதாரத்தையும் பின்பற்றணும். இதுதாங்க இரட்டை பொருளாதாரம்ன்றாங்க. அப்ப இந்தியா பொருளாதாரத்தினை இந்த பொருளாதாரத்தை தான் பின்பற்றுகிறது. முதலாளித்துவத்தை சார்ந்த உற்பத்தி துறையை யூஸ் பண்றாங்களா? யூஸ் பண்றோம். தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படும் விவசாயத்துறையும் இந்திய பொருளாதாரம் உள்ளடக்கி இருக்கா? உள்ளடக்கி இருக்கு. அப்ப இதுல என்ன பொருளாதாரம் சொல்லலாம் இந்தியாவ? இரட்டை பொருளாதாரம் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு இரட்டை பொருளாதாரம் மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஒரு பக்கம் நமக்கு ஃபேக்டரிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்காங்கப்பா. ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வாரம், வாரம் சந்தை போட்டுறாங்களா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த சந்தைக்கு போவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, துணிக்கு வாங்குறது அந்த கட்டப்பை பயன்படுத்திட்டு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. துணி குடுக்குறப்போ ஒரு கட்டப்பை குடுப்பாங்க. ஜாலி அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அதனுடைய அருமை ஃபேமிலி மேன் ஆயிட்ட பிறகு தான் எல்லாருக்கும் தெரியும். ஐயோ! அது துணி வாங்க குடுத்தது இல்லப்பா, உனக்கு காய்கறி வாங்க குடுத்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வளர்ந்து வரும் சந்தைன்றது, இப்ப இன்கிரீஸ் ஆயிடுச்சா பாருங்க. கண்டிப்பா இப்ப சந்தை நடவடிக்கை எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரு கிராமப்புறத்துல போனாலும் அங்க சந்தைன்ற ஒரு விஷயம் காணப்படுது. அப்ப இந்தியாவுல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறப்போ சந்தை விரிவாக்கம் செய்யப்படும் சொல்றேன். எடுத்துப்பீங்களா பாருங்க. சந்தை விரிவாக்கம் செய்யும்போது உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்குங்க.
வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும். வெளிநாட்டு நிறுவன முதலீடு அப்படின்றதும் வந்துருங்க. நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த முதலீட்டில் குறைவான ஈடுபாட்டு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி சாத்தியங்கள் கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறி வருகிறது. ஸோ அப்போ எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா இந்த கொஸ்டின். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறுவதற்கு காரணம் கேட்டாங்கன்னா, குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி. இப்ப இந்த பிக்சர பாருங்க. இது தொழில ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? குறைந்த முதலீடு தேவைப்படுமா? அதிக இடம் கூட தேவையில்ல. இடர்பாடுகள் கம்மியா இருக்குமா? யார்கிட்டயும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா லாபம் அதிகமா கிடைக்குமா பாருங்க. ஏன்னா நெறைய பேர் வரப்போறாங்க. எப்படியும் அது என்ன ஆயிடும்? சேல் ஆயிடும். அதுதான் இந்த பிக்சர் இங்க சொல்றாங்க. அப்ப குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடுகளுடன் அதிக லாபம் கொண்டு நம் நாடு வேகமாக வளர்ந்தும் சந்தையாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சந்தையிலயும் நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட்ங்க. வளர்ந்து வரும் பொருளாதாரம். என்ன சார் வளர்ந்து வரும் பொருளாதாரம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஜிடிபில வி ஆர் த 6த் பிளேஸ் பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோமா 6த் பிளேஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு ஜிடிபில. போன மாசம் வரைக்கும் ஈரான் போர் வராத வரைக்குமே நம்ம என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 5த் பிளேஸ்ல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? மந்த நிலை தான் ஏற்பட்டிருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ணல? பேக் ஆகல. 6த் பிளேஸ்ல இருக்கோம். ஆனா வாங்கும் சக்தியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். பிபிஐ சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதுல வந்து நம்ம வந்து 3rd பிளேஸ்ல இருக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம G20 நாடுகள்ல நம்ம இடம் பெற்றிருக்கோம். ஸோ G20 நாடுனா 20 நாடுகள் கொண்ட அமைப்பு தான் G20. இந்த நாடுகள்லயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இடம் பெற்றிருக்கோம். இதனால பொருளாதாரத்துல நமக்கு பகிர்வு ஏற்படும். ஸோ இப்ப திடீர்னு போயிட்டு பிரான்ஸ் நாடுகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ஸ் நாடு சொல்லுவாங்க. ஓகே எங்ககிட்ட எக்கனாமிக்ஸ் சில உரங்கள்லாம் இருக்கு. இத நீங்க எடுத்துட்டு போறீங்களா? ஓகே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஏர்கலப்பைலாம் இருக்கு. நான் உங்களுக்கு தரேன். இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, அந்த மீட்டிங்ல நெறைய அறிவு சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் பரிமாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் வைப்பாங்க. அப்ப வளர்ந்து வரும் பொருளாதாரம் சில மீட்டிங் மூலியமா வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஆ குவாட் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். எஸ்சிஓன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கங்கப்பா. எக்ஸாம்ல இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரிலேட்டடோட கேட்கக்கூடியது தான் சொல்றேன். நெக்ஸ்ட்ங்க. வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். கண்டிப்பா எவ்ளோ இன்கிரீஸ் ஆயிடும் தெரியுமா நம்போ? நிலையான வளர்ச்சி. அழகா வளர்ந்துட்டே வரும். ஆஃப்டர் நம்ம கொரோனாவ ஃபேஸ் பண்றோம். ஃபேஸ் பண்ணிட்ட பிறகு கூட இந்தியா பொருளாதாரம் ஓரளவுக்கு நிலையா வளர்ந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, உள்நாட்டு நுகர்வு அதிகமாயிடுச்சுங்க நம்மகிட்ட. சரிங்க. உள்நாட்டு நுகர்வு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சுதேசி அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்தி உள்நாட்டு நுகர்வை இன்கிரீஸ் பண்ணிட்டோம். தகவல் தொழில்நுட்பம் இன்கிரீஸ் ஆனது காரணங்க. இதுக்கெல்லாம் காரணம் தகவல் தொழில்நுட்பம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மணிய இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் எடுத்துட்டு போனேன். ஒரு 20,000 தான். ஃபர்ஸ்ட்லாம் பஸ் ஏறி போய் குடுத்துட்டு வரணும். ஆனா இப்போ ஜஸ்ட் வித்தின் 20 செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இது எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டலைஸ்ல வந்துரும். உற்பத்தி துறையில இன்கிரீஸ் ஆயிட்டோங்க. இந்திய பொருளாதாரம். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ திருநெல்வேலி, தஞ்சாவூர்ல இருக்குது. தஞ்சாவூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தஞ்சையில அதிகமா நெல் விளையுமா? ஓகே. அப்போ ஊட்டி, கொடைக்கானல் அந்த பகுதியெல்லாம் கேரட், பீட்ரூட் அந்த மாரிலாம் விளையும். டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவோம்? உற்பத்தி துறைய இன்கிரீஸ் பண்ணி போக்குவரத்த இன்கிரீஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம போக்குவரத்த இன்கிரீஸ் பண்ண காரணத்தால எல்லா குட்ஸுமே சீக்கிரமா போய் அங்க சேர்ற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பண்றது டிஜிட்டல்க்கு முக்கியமா நோட் பண்ணுங்கப்பா. டிஜிட்டலுக்கு அதிக முதலீடு செஞ்சு ஓரளவுக்கு இந்திய பொருளாதாரத்த நிலைக்க வச்சுட்டோமா பாருங்க. எஸ் டிஜிட்டலைஸ்டு. நம்ம எங்க போனாலும் எல்லா ப்ரூஃப்மே நம்ம டிஜிட்டலைஸ் காமிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட். வேகமாக வரும் பணிகள் துறை. ஸோ இந்திய பொருளாதாரம் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்குன்னா, அதுக்கு மிகப்பெரிய பங்கு யார்கிட்ட இருக்குன்னா, அந்த சர்வீஸ் செக்டார் கிட்ட தாங்க இருக்கு. ஆமா. சர்வீஸ் செக்டார் இல்லனா என்ன பண்ண முடியாது? ஈஸியா வளரவே முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்? இங்கிருந்து கிளம்பி போறேன். திடீர்னு எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2,00,000 தேவைப்படுது. ஸோ அது வந்து நான் யார்கிட்டனா கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்குமா? ஆனா சர்வீஸ் சென்டர் ஈஸியா கிடைச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்ட நான் வாங்கிக்கலாமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு கிடைச்சுச்சுன்னா, அடுத்த மூவ்மெண்ட் இருந்துட்டே இருப்பீங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப வேகமாக வளர்ந்து வரும் பணிகள் துறை பெரும் பங்கை அளித்துள்ளது. என்னென்ன சார் வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த பணிகள் துறையின் மூலமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வந்துச்சா பாருங்க. அந்த சோலார் லேம்ப்லாம் ஈஸியா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஒன் செகண்ட். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இன்கிரீஸ் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. தகவலும்
டிஜிட்டலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வங்கி முக்கியமா கவனிங்க. நம்ப பணிகள் துறைனாலே வங்கியும், மருத்துவமும் இன்க்ரீஸ் ஆயி வந்துடுச்சு. ஸோ அப்போ சுகாதார வசதிகளும் இங்க என்ன ஆயிடுச்சு? பக்காவா குடுத்துருக்காங்கப்பா. இந்திய பொருளாதாரத்துல. சுகாதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரோல் பண்ணுது. ஒருத்தன் நல்லா தெம்பா இருந்தா தான், அவனுடைய வளத்த பயன்படுத்தி நம்ம பொருளாதாரத்திற்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி குடுப்பாங்க. அததான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நம்மளுடைய இளம் விஞ்ஞானிகள் அதிகமாயிட்டாங்கப்பா. விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இளம் விஞ்ஞானிகளும் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நாட்டை உலக அளவில் கொண்டு செல்ல பணிகள் துறையின் பங்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சர்வீஸ் செக்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேஜர் ரோல் பண்ணுது. அப்ப சர்வீஸ் செக்டார்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஆசிரியர்களும் வருவார்கள். ஸோ இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ நம்ப பலத்துல வளர்ந்து வரும் பணிகள் துறையும் அடங்குகிறது. ஓகேங்க. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இது பலம் தான் நம்மளுது. நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம எதனா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னா, அந்த ப்ராடக்ட் நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதான்றத பார்க்கணும். சரிங்க சார், என்கிட்ட வருமானமே இல்ல. நான் எப்படி ஒரு ப்ராடக்ட்ட வாங்க முடியும்? அப்பன்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? மந்த நிலைமையில் இருக்கிறது. சார் அப்ப நான் ஒரு பொருள வாங்குறேன்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பிக்சர்ல பாருங்களேன், ஒருத்தவங்க போய் குக்கர் வாங்குறாங்களா, அந்த குக்கர் வாங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆயிருக்கு? உயர்ந்திருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பானையில சமைச்சிருப்பாங்க. நம்ம ஆயா, தாத்தா, பாட்டிலாம். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம், நம்ம ஸ்டேஜ்ல ஒரு குண்டான்ல சமைச்சோமா, ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, ஸ்பீடா சமைக்கணும். அப்பதான் விசில் வச்சா ஒரு குக்கர் வச்சுடுறாங்களா? அந்த குக்கர் இப்ப சம்டைம்ஸ் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. நான் அப்படிதாங்க வெடிச்சுச்சு ஒரு குக்கரு. சரி ஓகே, அந்த கதைய நம்ம அப்புறம் டீட்டெயிலா சொல்லுவோம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர்ல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்நாட்டு நுகர்வு அதிகம்போது, இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுமா? அப்போ உள்நாட்டு நுகர்வு ஏற்படுதுனாலே அங்க என்ன ஆயிடுச்சு? மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அதுதான் விஷயம். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா, உள்நாட்டு பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வாழ்க்கை தரம் உயர்ந்தால், மக்களின் வாழ்க்கை முறையும் மாறி, மாறி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப வாழ்க்கை முறை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. எப்பவுமே பேஸா வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா, நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாலே, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். எந்தெந்த ட்ரெஸ் எப்படி எப்படி வியர் பண்ணணும், சரி ஓகே எங்க வெஹிக்கிள்ஸ்ல போலாமா, கார்ல போலாமா, பஸ்ல போலாமா, ஃப்ளைட்ல போலாமான்ற அளவுக்கு யோசிப்பீங்க. நெக்ஸ்ட்ங்க. நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. இந்தியாவுல ஒரு 4 விதமான அ பிளேஸ் சொல்றேன் பாருங்களேன். ட்ரெயின், ஃப்ளைட், ரோடு, ஷிப்ஸ். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ, பொருளாதாரத்தில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதே இந்த 4 பகுதிகள் தான். இதுல அதிகமா பயணிக்கக்கூடியது ரோட்ல தாங்க. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, தொலை தூரத்தில இருக்க ஒரு இடத்துக்கும் போயிடும். ஆனா ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட ஜங்ஷன் தான் போகுமா? கப்பல் வந்து கடல்ல மட்டும் தான் போகும். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, வானத்தில மட்டும் தான், அதுவும் முக்கியமான ஜங்ஷன் மட்டும் தான் போகும். முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ், ஸோ தலைநகரங்கள் இதில தான் போய் சந்திக்கும். ஆனா நகரப்பகுதிகள் விரைவா வளர ஆரம்பிச்சுச்சுன்னா, அங்க உட்கட்டமைப்பு வசதிகள் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகுமா பாருங்க. உட்கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்தியா அதிக நகர்ப்புற வளர்ச்சியை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியா பாருங்க. அப்ப உட்கட்டமைப்பு வசதின்னு நகர்ப்புற வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சி ஃபர்ஸ்ட் வருவாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி. அடுத்தது. நகர்ப்புறம் வளர்ந்துச்சுன்னா, மக்கள் தொகை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். மக்கள் தொகை இன்கிரீஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம உட்கட்டமைப்பு மற்றும் திட்டமிடல் வருமா பாருங்க. நெறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா, உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி குடுக்கணும். எக்ஸாம்பிள்க்கு பிரிட்ஜ் கட்டுறது, சரி ஃப்ளைஓவர் கட்டுறது. நான் சொல்லிர்றேங்க இங்க. ஆ ஃப்ளைஓவர்னா வேற, பிரிட்ஜ்னா வேற. இந்த டெர்ம் இங்கேயே தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒரு இது கட்டியிருக்காங்கன்னா, இதுக்கு பேரு பிரிட்ஜ் கிடையாது. ஃப்ளைஓவர். அப்ப பிரிட்ஜ்ன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆறுகளுக்கு நடுவே கட்டப்படுவது தான் பிரிட்ஜ். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ ஒரு ரோட்டு மேல ஒரு பாலம் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் ஃப்ளைஓவர்ன்னும். ஒரு ஆறோ, கடலுக்கு பக்கத்துலயோ ஒரு ஆத்து மேல ஒரு பாலம் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா? இது 2த்துக்கும் டிஃபரண்ட் தெரிஞ்சுக்க. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவுல இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பொருளாதார வளர்ச்சியின் அறிகுறிகள் நகரமயமாதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமா, சிட்டி ஆக ஆக பொருளாதாரம் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்ங்க. நிலையான பேரளவு பொருளாதாரம். அது என்ன சார் பேரளவுனா குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. அதான் குவான்டிடேட்டிவ் நம்ம ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் நாள்ல கூழ் அதிகமா சேல் ஆகும். அப்போ கூழ் அதிகமா சேல் ஆகுதுன்னா, கம்பு அதிகமா புரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை கம்பு கம்மியா இருந்துச்சுன்னா, கூழ் அதிகமா என்ன ஆகாது?
ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா, இதுதாங்க குவான்டிட்டின்னுவாங்க. அப்போ குவான்டிடேட்டிவ்ன்றது அந்த குவாலிட்டியே சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இங்க குடுத்துருக்கான். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்க காய்ஸ். எக்ஸாம்ல இது அப்படியே டைரக்ட்டா கேட்பாங்க. நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கம் என்று இந்திய பொருளாதாரம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்கப்பா. ஸோ என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி முக்கியமா. இந்த பேரளவு பொருளாதாரம்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா உற்பத்தி என்ன பண்ணிக்கலாம்? இன்கிரீஸ் பண்ணிக்கலாமா? இப்போ பொருளாதாரம் என்ன இருக்கணும்? வளர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பொருளாதாரம் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம்னா, உற்பத்தி அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. உற்பத்தி அதிகமாச்சுன்னா விநியோகம் நடக்கும். எல்லாருக்குமே எல்லா பொருளும் போய் கிடைக்கும். ஸோ உற்பத்தி இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா உள்நாட்டு நுகர்வு இன்கிரீஸ் ஆகுமா? உள்நாட்டு நுகர்வு. ஸோ இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளியோட விலை ரூ. 50 விக்குது. ஸோ இந்த ரூ. 50 குறைக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? உற்பத்தியை இன்கிரீஸ் பண்ணணும். உற்பத்தியை இன்கிரீஸ் பண்ணா தக்காளியோட ரேட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகும்னா, பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். சம்டைம்ஸ் குறையும். ஸோ நம்ம உற்பத்தி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பணவீக்கம் குறையுங்க. பணவீக்கம் குறையும். அட் த சேம் டைம்ஸ் வட்டி விகிதமும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. விகிதங்கள். ஸோ ஒரு பொருள் இல்ல, நம்ம அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி அந்த புரொடக்ஷன் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி விகிதத்தையும் என்ன பண்ணுவாங்க? குறைச்சு குடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்ப்பா. நெக்ஸ்ட் பலத்துல இன்னொரு விஷயம். இங்க பார்த்தாலே தெரியுது. அந்த கை தூக்கும்போது தெரியுதுங்களா பாருங்க. அதிகமாக இளைஞர்களை கொண்டுள்ள நாடு யாருன்னா இந்தியா. அக்செப்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கவே கூடாதுங்க. ஏன்னா அதிக இளைஞர்கள் இருக்க வாட்ச் தான் நம்ம இந்தியாவிற்கு வெளிநாட்டு முதலீடும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலீடு பண்றான்னா சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. அங்க அவனுக்கு தேவையானது ஒரு 4 விஷயம். லேண்ட், லேபர் தேவை. அடுத்து தான் இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் பார்த்தாது, ஆண்டர்பிரினர்ஷிப் தேவை. ஆண்டர்பிரினர்னா தொழில் முனைவோர் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் லேண்டை பார்த்துருவான். இந்தியா கிடைச்சிச்சு. லேபர்ஸ் இல்லாம அவன் என்ன பண்ண மாட்டான்? இன்வெஸ்டே பண்ண மாட்டான். அப்போ லேபர்ஸ் கிடைக்கணும்னுவாங்க. அப்போ வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நிறைந்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் இன்றியமையாதது. இந்திய மனித வளம் யாரால் நிறைந்து காணப்படுகிறதுனா இளைஞர்களால் நிறைந்து காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா. இளைஞர்களால் நிறைந்து காணப்படுகிறது. இந்திய இளைஞர்களின் திறமை உலக அளவிலும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அதனாலதான் வெளிநாட்டு முதலீடும் வேலை வாய்ப்பும் காணப்படுகிறது. இதன் மூலமா மக்கள் தொகை பரவல், மக்கள் தொகை வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல மக்கள் தொகை பரவல் வளர்ச்சி ஆச்சுன்னா உற்பத்தி, நுகர்வு ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் சர்க்கிள் நடந்துட்டே இருக்குமா? பாருங்களேன், மக்கள் தொகை அதிகமா இருந்தாங்கன்னா, வளர்ச்சி பெற்று இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல என்ன இருக்கும்? உற்பத்தி நடக்கும். உற்பத்தி பண்ண பொருட்கள் என்ன ஆகும்? நுகர்வு கிடைக்கும். நுகர்வு பண்ண பொருட்கள் என்னவா மாற்றப்படும்? பணமா மாற்றப்படும். இந்த பணம் எங்க போகும்னா பொருளாதார நடவடிக்கைக்கு போகுமா பாருங்க. இவ்வளவுதாங்க விஷயம். பொருளாதார நடவடிக்கைக்கு போகும். இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா சொல்லியிருக்காங்க. அப்ப மக்கள் தொகை என்பது இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ தட்ஸ் எனஃப் காய்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல பலம் சொல்லிட்டு டாபிக்ல மக்கள் தொகை, நிலையான பேரளவு பொருளாதாரம், நகர்ப்புறங்களின் விரைவான வளர்ச்சி, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணிகள் துறையின் பங்கு என்னன்னு பார்த்தாச்சு, வளர்ந்து வரும் பொருளாதாரம் சொல்லியாச்சு, வளர்ந்து வரும் சந்தைன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இரட்டை பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்பவே. அழகா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மையுடைய பங்கு பார்த்தாச்சு. தன்னிறைவு பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்? டீட்டெயிலா பார்த்தாச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பலங்கள். சார் என்னுடைய பலம் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே. என்கிட்ட பலவீனம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, எப்படி அது இல்லாம இருக்கும்? அது இருந்தா தானே நம்ம லைஃப் ரன் ஆகும். அந்த மாதிரி தான் இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பலமான விஷயங்கள் இருந்தாலும், பலவீனம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த பலவீனத்தை பத்தி தான் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் படமே வச்சிடுறேன். இந்த படத்தை பாருங்க. அப்படியே தண்ணி குடிச்சு வந்துடுறேன். ஓகேங்க. இங்க பாருங்களேன். இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஏன் கண்ணுக்கு தெரியல? அங்க தார் ரோடு போட்டிருக்காங்க. மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க. பொருளாதாரத்துல இங்க பாருங்க வெஹிக்கிள்ஸ் போக முடியாம நிக்குது. பெட்ரோல் கன்சம்ப்ஷன், டீசல் கன்சம்ப்ஷன் அதிகமாகுது. டிராபிக் ஆகுது. இப்ப மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா இடம் பத்தாம போயிடுமா? அதுதான் சொல்றாங்க. அப்ப மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது பொருளாதாரத்துல மிகப்பெரிய பலவீனமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் தொகை அடர்த்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்கப்பா. இடம் பற்றாக்குறை ஏற்படும்.
இடப்பெயர்வு ஏற்படும். அப்புறம் மக்கள் மக்கள் தொகை என்ன பண்ணுவாங்க? இடப்பெயர்ச்சி ஏற்படுவாங்க. அதான் சார் இடப்பெயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் ஒரு இடத்துல என்னால இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியாதுன்னு இருந்துச்சுன்னா, வேலைக்காக நான் என்ன பண்ணலாம்? போவேனா? பிளஸ் படிப்புக்காக இடம்பெயர்வேனா? பிளஸ் சுகாதாரத்துக்காக இடம்பெயர்வேனா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்ப மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இடம்பெயர்வுக்கும், மக்கள் தொகை அடர்த்திக்கும் ஒரு முக்கிய பங்கா அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால், பொருளாதாரத்துல மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அப்போ மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% அதிகரிக்கிறது. அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். மக்கள் தொகை அதிகரிக்கிறதால் இதெல்லாம் பிரச்சனை இருக்கா? வேற எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்குங்க. பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்காது. உணவு, குடிநீர் இருக்காம போயிடுமா பாருங்க. உணவு பிரச்சனை ஏற்படும். பிளஸ் குடிநீர் பிரச்சனையும் ஏற்படுமா? மீன் குறைபாடுகள் இருக்கும். கிடைக்காது. அதுக்கப்புறம் வேலையின்மை பரவி காணப்படுமா? நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது சில இடங்கள்ல. வேலை வாய்ப்பின்மை ஏற்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல 50 பேர் தான் வாழ்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல 100 பேர் இருந்தாங்கன்னா, எப்படி சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும்? அப்ப சுற்றுச்சூழல் மோசமா பாதிக்கப்படும். இடம் பற்றாக்குறை ஏற்படுமா பாருங்க. ஆல்ரெடி இடத்துக்கு தான் இந்தியாவுல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்போ இடம் பற்றாக்குறையும் என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமாம். எந்த நாட்டுக்கிட்டய? ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட நாட்டுடைய மக்கள் தொகையை விட மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி நெறைய நாடுகளோட நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். சில ஆனா பெருக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியாவ பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ பலவீனம்னாலே நம்மளுடைய பெரிய பலவீனம் மக்கள் தொகை. அதனுடைய விளைவுகள் என்னன்றத நான் கீழ குடுத்துருக்கேன். டீட்டெயிலா பார்த்துக்கங்க. ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு எளிமையா புரியிற வகையில குடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் பாயிண்ட்ல கோட் பண்ணீங்கன்னா, பயங்கர மார்க் எடுத்துலாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க. ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்த பிக்சர் பாருங்களேன். நம்ம பிக்சர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் பேசணுமே. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஸ்லம் ஏரியா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விளையாடுற பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அடுத்து வந்து பாருங்க பில்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ, இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறவன் இங்க போய் விளையாட முடியாதா? ஆனா இங்க இருக்கிறவனுக்கு இங்க விளையாடுறது ஆக்சஸபிளா? அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கு, வறுமை இருக்கு. அப்போ வறுமை தான் ஏற்றத்தாழ்வுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வறுமைக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் என்ன சார் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க நெறைய பிரச்சனைகள். வருமான வேறுபாடு இருக்குமா? ஸோ ஒருத்தருடைய வருமானம் கரெக்ட்டா இன்னொருத்தருக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மாறி மாறி இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ வச்சு வருமான வேறுபாடுன்றது இருக்கு. வாய்ப்புகள் மறுக்கப்படுங்க. வாய்ப்பு கிடைச்சா தானே நமக்கு என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். அப்போ வாய்ப்புகள் மறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடிப்படை தேவைகள பூர்த்தி பண்ண முடியாத நேரம் இருக்கும். ஸோ அடிப்படை தேவைன்னா என்னது? உணவு, உடை, இருப்பிடம். இது எதுவுமே பூர்த்தி பண்ணாம இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? வறுமைக்கு செல்வான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலியே பின்தங்கிய நிலையில இருப்பாங்க. பின்தங்கிய நிலை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்க சார். அப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. அப்போ ஏழை ஏழையா தான் இருக்கான். பணக்காரன் பணக்காரனா தான் இருக்கான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏழை ஏழையாவும், பணக்காரன் பணக்காரனாவும் தான் இங்க இந்தியாவுல இருக்கான். இந்த 10% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், என்ன தீர்வு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட சில சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் புக்ல இல்லைங்க. இப்ப சொல்லிடுறேன். இத நாமளே எடுத்து எக்கனாமிக்ஸ் டெர்ம்ஸ். ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிறந்த கல்வி குடுக்கணுங்க. கல்வி மற்றும் திறன் பயிற்சி குடுக்கணும். அது இல்லாம வேலை வாய்ப்புகள தேர்ந்தெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த வேலை வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கக் கூடாது. வேலை வாய்ப்ப உருவாக்கணும் அவன. அந்த மாரி ஒரு சில ஐடியாஸ் குடுக்கணும். சமூக பாதுகாப்பு கண்டிப்பா குடுத்தாகணுங்க. ஒரு கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு குடுத்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ருவான் அவனும், வாழ்க்கையில முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுதான் தீர்வு நடவடிக்கைகள் வராங்க. அப்ப 2வது வந்து ஏற்றத்தாழ்வும் வறுமையை ஒழிக்கிறதுக்கான வழிகளும் சொல்லிட்டேன். உங்களுக்கு வருமானம் வேறுபாடு பத்தியும் டீட்டெயிலா சொல்லிட்டேன். அப்ப இந்த ஒரு வீடியோல உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்றதும் நீங்க கத்துக்கலாங்க. அடுத்தது குறைவான தொழில் வளர்ச்சி. இங்க பாருங்க. ஸோ க இப்ப சொல்லலாம் கனவு தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு நான் இங்க வச்சிருப்பேன் பிக்சர்ல. ஒரு தொழில் பெருசாயிட்டே இருக்கு. சிறு தொழில்கள் இருக்கா? ஏதாவது சின்ன சின்ன தொழில்கள் எடுத்துக்கலாமே. ஸோ அப்போ ஒரு ஏணி வச்சிடுறேன். எட்டா கனியா இருக்குன்னு சொல்ற மாரி. அப்போ இந்த இடத்துல தொழில் வளர்ச்சி விரைவாக இல்ல. கம்மியா தான் இருக்கு. ஏன்னா பிசினஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நெறைய பேர் இங்க தயங்குறாங்க. லாஸ் ஆயிட்டா என்ன பண்றதுன்ட்டு. அது இல்லாம தொழில் நுணுக்கங்களில் பின்தங்கிய திறன்.
அப்ப என்னன்னா, அவங்களுக்கு என்ன தெரியல. ஸோ தொழில் நுணுக்கங்கள எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயங்களும் இல்ல. 2வது மேலை நாடுகளின் தொழில்நுட்ப மேம்பாட்டின் ஆதிக்க திறன் வளர்ந்துள்ளது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு, சார் நான் வந்து சம்மர் கேம்புக்குன்னு ஒரு ஸ்கூல் போறேன்னா, அத விட ஹை லெவல் குவாலிட்டியான ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அதனுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பிரதிபலிக்கிறது. அப்ப நமது நாட்டில் சிறு தொழில் உற்பத்தியாளர்களும், கருவிகளும் தொன்மையாக உள்ளதால், இத்தொழிலில் ஈடுபடுபவரின் வாழ்க்கை தரம் தாழ்ந்த நிலையிலே உள்ளது. ஸோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சிறு தொழில். பட் ஆனா இப்ப இன்கிரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா ஒரு தொழில் தொடங்குனா மூலதன பற்றாக்குறை காரணமாக. இப்ப சார் நான் ஒரு சின்னதா ஒரு சோப்பு தயாரிக்கிற கம்பெனி வச்சுட்டேன். அந்த சோப்பு தயாரிச்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட மூலதனம் இல்லன்னா, அது பெரிய தொழிலாக என்ன பண்ண முடியாது? நான் மாத்த முடியாது. சின்ன தொழிலா தான் என்ன பண்ண வச்சிருக்க முடியும். அப்ப விரைந்து தொடங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பெரிய தொழில்கள. அப்ப பெரிய தொழில்கள் மூலியமா இன்வெஸ்ட்மென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, குறைவான தொழில் வளர்ச்சி இந்தியா பெற்றிருக்குன்றாங்க. அடுத்ததுங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல வாழ்ற காலம் ஃபுல்லாவே இந்த விஷயத்த நீங்க பார்ப்பீங்கப்பா. சார் ஏன் சார் அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2 விஷயத்த எடுத்துக்கிறேங்க. அந்த 2 டெர்ம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒண்ணு பெட்ரோல், டீசல். அது என்ன சார் பெட்ரோலுக்கும், டீசலுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட். அது என்ன சார் பிளாக் மார்க்கெட்? இந்த 2 டெர்மும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஒரு பெட்ரோல், டீசல் விலை அதிகரிச்சுச்சுன்னா, அங்க தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை. கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானால தயாரிக்கிறாங்க. தமிழ்நாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 இருந்த கோதுமை, தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட ரூ. 600 விக்கும் கிலோ. பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல ஒரு பிரைஸ் உடைய ரேட்ட பிக்ஸ் பண்றதுல இன்டைரக்ட்டா யாரு டைரக்ட்டாவும் யார் இருக்காங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை இருக்கு. அப்பதான் அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயரும். 2வது பிளாக் மார்க்கெட். அது என்ன சார் பிளாக் மார்க்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிட்டாங்க. அது டிமாண்ட கிரியேட் பண்ணுவாங்கப்பா. அது என்ன சார் டிமாண்ட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 50 ஆயிடுச்சு 1 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்க. சார் 2 கிலோ ரூ. 50 வச்சுக்கங்களேன். நான் பதுக்கி வச்சுட்டேன். எல்லா தக்காளியும். செங்காயா இருக்கிறது எல்லாமே பதுக்கி வச்சுட்டேன்னா, அது டிமாண்ட் ஏற்படுமா? அப்ப அது பிளாக் மார்க்கெட்ல இருக்கு. அந்த பிளாக் மார்க்கெட்ல இருக்கிற தக்காளிய நான் கரெக்ட்டா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வரேன். 2 வீக்ஸ் கழிச்சு வரப்போ நான் என்ன சொன்னேன், 2 கிலோ ரூ. 50 சொன்னேன்னா, இப்போ ரூ. 100 வித்தாலும் 2 கிலோ வாங்கிப்பாங்க. ஏன்னா, அதனுடைய தேவை என்ன இருக்கு? இங்க இருக்கு. அப்போ தேவை இருக்கும்போது, பிளாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகும். ஆனா, நம்மளுடைய கவர்ன்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, பிளாக் மார்க்கெட்ட இப்ப சுத்தமா டவுன் பண்ணிட்டாங்க. யாருன்னா கள்ளச்சந்தையில வச்சிருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இருக்காங்க. ஆனா, இத இன்ன வரைக்கும் நம்ம சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பெட்ரோல், டீசல் விலை ஏறுச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே தெரியாமலாம் கிடையாதுங்க. தெரிஞ்சே காய்கறியோட விலை அதிகரிக்கும். என்னைக்கெல்லாம் பெட்ரோல், டீசலோட விலை அதிகரிக்குதோ, அப்ப நடக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த லாரிகள் வேலை நிறுத்தம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாரி ஸ்ட்ரைக்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கே வெங்காயத்தோட விலையும், தக்காளியோட விலையும் ஏறிடுங்க. ஏன்னா, வெங்காயம், தக்காளி டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பொருளா? அப்போ லாரி வேலை நிறுத்தம் ஏற்பட்டால், கண்ண மூடிக்கங்க. முன்னாடியே போயிட்டு தக்காளி வாங்கி வச்சுக்கங்க. வெங்காயத்த வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அப்ப அத்தியாவசிய பண்டங்களின் விலை எப்படி உயருதுன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லணும்னா, இதன் மூலியமா பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் ஏற்படும். வழங்கல் சங்கிலியில் பாதிப்பு ஏற்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழங்கல் குடுப்பாங்கல்ல எல்லா இடத்துலயும் கன்சியூமருக்கு நுகர்வு போய் சேராது. தேவை அதிகரிக்கும். இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் தேவை. தேவை இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? பிரைஸ் ரைஸ் அதிகரிக்கும். எரிபொருள் விலை அதிகமாகும். இதுதாங்க பிரச்சனை இப்போ பொருளாதாரத்துல. எரிபொருள் ரேட் அதிகமானாலும், ஹோட்டல்ல எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டீயோட விலை ரூ. 15லேருந்து ரூ. 20 ஆயிடுச்சா? ஆனா, ஒரு லிட்டருடைய பாலுடைய விலையே உங்களுக்கு எவ்வளவு? ரூ. 45 தான். ஆனா ஒரு டீயோட விலை ரூ. 15. யோசிச்சு பாத்துங்க. அப்ப எரிபொருள் மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த தொடர் விலையேற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல், நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை இது மிக பாதிக்கிறது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நிரந்தர வேலை இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ண முடியாதுன்ற விஷயத்த கொண்டு போய் நிறுத்திடுதுப்பா. நெக்ஸ்ட்டுங்க. அமைப்பற்ற பொருளாதாரம். ஸோ இந்த பிக்சர பாருங்களேன். நம்ம பொருளாதாரத்துல நம்ம போயிட்டே நடந்து போயிட்டே இருக்கோம். ரோட்ல போறப்போ நான் பலவிதமான மக்கள பார்க்குறீங்க. அதுல ரோட்ல வயசானவங்க நடந்து போறாங்க. அந்த ஒரு பேக் வச்சுக்கிட்டு காலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சாப்பாடு கட்டிட்டு. அவங்க என்ன வேலை செய்றாங்கன்னா, அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரோடு வேலை போடுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாமே அமைப்பற்ற பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களால லாபம் அதிகமா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளிகளுக்கு. ஆனா இவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்ஸ் இருக்கு. இவங்களுக்கு உடல் அளவுல பிரச்சனை இருக்கும். அட் த சேம் டைம் கடன் தொல்லைகளும் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவங்கள ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதாரம் சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு பதிவு சுத்தமா இல்லைங்க.
எத்தனை பேர் பதிவு பண்றீங்க? அன்ஆர்கனைஸ்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதா பாருங்க. ஏங்க? இங்க அடிச்சதுல. பாதுகாப்பு கம்மியா இருக்கும். ஸோ எக்கச்சக்கமா இருக்கும். குறைந்த ஊதியம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஊதியத்துல வேலைக்கு கூட போயிடுவாங்க. சார் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல சார். ஒரு ரூ. 1000 குடுங்க சார் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. அது இல்லாம தற்காலிக வேலையின்மையா பாருங்க. நிரந்தர வேலையின்மை கிடையாது. தற்காலிக அப்படின்னா ஒரு நாளைக்கு தான் வேலை கிடைக்கும். மத்த நாள் கிடைக்காது. ஆனா அதிக பணியாளர்கள் இருப்பாங்க. அதிக பணியாளர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பற்ற பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளாதாரம் அமைப்போடு ஒரு கரெக்ட்டா வருமானம் குடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அதுக்கப்புறம் பதிவு பண்ணியிருக்கணும். பணியாளர்கள் குறைவா இருக்கணும். எவ்வளோ வேலைக்கு தேவையோ அவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், ஒரு சின்னதா ஒரு குளம் வெட்டுறதுக்கு 5 பேர் இருந்தா போதும். 5 மெம்பர்ஸ். ஆனா 10 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன வேலை சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன வேலைன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குளம் வெட்டுறதுக்கு 50 பேர் போதும். ஆனா இங்க 100 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு கிராமத்துல. அது என்ன வேலையா மாறி இருக்குன்றத இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நான் பார்க்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ங்க. அதே மாரி திட்டமிடப்பட்ட அரசால் பல ஆக்கப் பணிகள் ஈட்ட முடியாம இருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்கு வேண்டிய வங்கி துறைகளும் இப்பொழுது தான் வளர்ந்து வருகிறது. இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்ங்க. உள்கட்டமைப்பு பலவீனம். ஸோ இத பத்தி நம்ம பேசணும்னா, மணிக்கணக்கா பேசலாம். அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு பலவீனம் இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு பிக்சர் பாருங்களேன். ஒரு ரோடு போடுறதுக்கு மிஞ்சி போனாலும் கிடையாதுங்க. 1,00,00,000க்கு மேல செலவாகும். ஏன்னா கற்கள கொண்டு வந்து அது தார் ஊத்தி ரோடா போடுறாங்கல்ல. அந்த மாரி விஷயங்கள். அதே மாரி அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சா பாருங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அடிப்படை வசதிகள் பற்றாக்குறையா இருக்கு. நிதி நெருக்கடி ஏற்படும். கிராமப்புறங்கள் பாதிக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம, மின் ஆற்றல் கம்மியா இருக்குமா பாருங்க. மின் ஆற்றலும் இங்க கம்மியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து கண்டிப்பா சொல்லலாங்க. உட்கட்டமைப்பு வசதியில எதுனா, போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பஸ் நிறுத்துவாங்க, நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க. அதுவும் கம்மியா இருக்கு. பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் பண்டங்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அந்த பாதுகாப்பு பெட்டகத்துடைய அடிப்படை வசதிகள் இப்பவும் பற்றாக்குறையாக தான் இருக்கிறது. அப்போ அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக இருப்பதற்கு காரணம் உட்கட்டமைப்பு பலவீனம் தான். ஸோ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எக்கனாமிக் குரோத் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்ங்க. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. ஓ! இதுதாங்க இப்ப இருக்கிற மேஜர் இஷ்யூவா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த பிக்சரே பாத்துங்களேன். எத்தன பேர் வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேலைக்காக. ஸோ ஒரு ஆண்டுக்கு ஒரு கல்லூரியிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 600 700லிருந்து ஒரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிய வராங்க. பட்டங்களை பெற்றுக்கொண்டு. அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும், வேலை வாய்ப்பும் இல்லை. ஸோ வெளிய வரவங்க கிட்டயும் சில டிராபேக் இருக்குங்க. என்ன சார்ன்னா, அவங்களுக்கு விஷயமா இருக்கு திறன் பற்றாக்குறை. வேலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே. அவங்களுக்கான திறன் பற்றாக்குறையா இருக்கும். பொருந்தாத கல்வி முறைய செலக்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. அது என்ன சார் பொருந்தா கல்வி முறைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் நல்லா போடுவேன். எனக்கு வந்து பிசிக்ஸ் குடுத்துட்டாங்க, கெமிஸ்ட்ரி குடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாத கல்வி முறை. தொழில்நுட்பங்கள் மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கா பாருங்க. இப்போ தொழில்நுட்ப மாற்றமும் வேலையின்மைக்கு காரணமா இருக்கும். அடுத்தது தொழில்நுட்ப கல்வி சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தொழில்நுட்ப மாற்றம் இருந்துச்சுன்னா, தொழில்நுட்ப கல்வி படிக்கணும். தொழில்நுட்ப கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஃபியூச்சர்ல பயங்கர ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை தற்போது உருவாக்க முடியவில்லை. அப்ப இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சியை கொண்டுள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமா. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, சரியான வேலைகளை ஏற்படுத்தி தர முடியல. அதுக்கான காரணங்கள் என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு தொகுத்து குடுத்து திறன் குறைவு, பொருந்தா கல்வி, தொழில்நுட்பங்கள் மாற்றம், தொழில்நுட்ப கல்வி முறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே நெக்ஸ்ட். ஊதிய முரண்பாடுகள் கண்டிப்பா இருக்கு. இப்போ வரைக்கும் பாருங்களேன், சீனியர், ஜூனியர் அப்படின்ற 2 வார்த்தைகள் இருக்கா ஊதியத்துல. ஒரே வேலை தான் செய்வாங்க. ஆனா அவங்கள என்ன சொல்லுவாங்க, சீனியர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதே வேலைய தான் செய்வான் அவனும், அவன ஜூனியர் சொல்லுவாங்க. பட் ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ்ல முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஊதிய குழு பரிந்துரைகள் செயல்படுத்துவதில் பிழைகள் இருக்கு. பதவி உயர்விலும் பிழைகள் இருக்கு. முன்கூட்டிய ஊதிய உயர்வுகள் காரணமாக நெறைய பேர் என்ன பண்றாங்க, அதே வேலைய கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. பணக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுபவர்களாகவும், ஏழைகள் சிறிய அளவிலான வருவாய் ஈட்டுபவர்களாகவும் இன்றளவும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நீங்க கவனிச்சீங்கன்னா, ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மக்களின் வருவாய் ஏற்றத்தாழ்வாக இருக்கா? இப்போ சிட்டில ஒருத்தன் ரூ. 1000 சம்பாதிக்கிறாங்கன்னா பெர் டேக்கு, இவங்களுக்கு வெறும் ரூ. 500 சரி ரூ. 200 ரூ. 500 வரைக்கும் தான் கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு இதுவே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இது ஒரு பலவீனமா இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட்ங்க.
பழமையான தொழில்நுட்பம். இன்றளவும் நம்ம என்ன பண்ணோம்னா, பழமையான தொழில்நுட்பங்கள வச்சு தான் வச்சுட்டு இருக்கோம். அத நம்ம கண்டிப்பா மாத்தணும். இப்ப வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய தொழில்நுட்ப முறைகள என்ன பண்ணி ஆகணும்னா, நம்ம மாத்தியே ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனத்தில நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ ஃபோன் பண்ணாலே என்ன ஆயிடும், மோட்டர் விட்டு வந்தா நிறுத்திடும். அந்த மாரி நீர்ப்பாசனங்கள்லாம் இருக்கு. அதே மாரி தண்ணிய சிக்கனமா யூஸ் பண்ணக்கூடிய நீர்ப்பாசனங்கள் இருக்கு. அத பயன்படுத்தணும். சிறு தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணணும். கட்டுமான தொழில்நுட்பம் கண்டிப்பா இருக்கணுங்க. ஒரு தொழிற்சாலை தொடங்குனா கட்டுமான தொழில்நுட்பமும் சேர்ந்திருக்கணும். நெசவு மற்றும் வண்ண ஏற்றுதல் இவங்களும் என்ன பண்ணணும், நெசவு தொழில்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும். அவங்களும் பழமையான தொழில்நுட்பமா அந்த கைத்தறி நெசவு துறையில இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களும் இன்னும் தொழில்நுட்பங்கள இன்கிரீஸ் பண்ணி அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பழமையான தொழில்நுட்பம் இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தில பலம் மற்றும் பலவீனம் இந்த 2 டாபிக்குமே எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நீங்களும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா, நம்மளுடைய பலம், பலவீனம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் பலம், பலவீனம் தெரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப நான் உங்களுக்கு இத சொல்லும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெறையவே சொல்லியிருப்பேன். பிளாக் மார்க்கெட்னா என்ன? பெட்ரோல், டீசல் விலை எப்படி ஏறுது? அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்கனாமிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? எந்தெந்த டைம்ல உங்களுக்கு தற்காத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா இப்போ இந்தியா 2026ல சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளது. சில முன்னேற்றங்கள். பாருங்களேன், முதலீடுன்றது இப்ப ஈஸியா கிடைக்குதா பாருங்க. இப்ப ரீசென்ட்டா 2026ல மூலதனம் மூலதனம்ன்றது ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சு. முதலிடம் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. அது இல்லாம சமுதாயம் மாற்றம் அடைஞ்சுச்சா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் அந்த வேலைய செய்யணும்லாம் கிடையாது. இப்ப யாரா இருந்தாலும் தொழில் தெரிஞ்சா அந்த வேலைய என்ன பண்ணலாம்? பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வருவாயில் இன்கிரீஸ் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே மினிமம் வேஜஸ் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. வருவாயில் பெருக்கம். அப்பன்னா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. மக்களின் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது வேளாண்மையில் மாற்றம் நடந்துச்சுங்க. கண்டிப்பாங்க. ஒரே பயிர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காய்கறிகள், பணப்பயிர்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொழில் துறையில் வளர்ச்சி அடைஞ்சுச்சுங்க இந்தியா. ஓரளவுக்கு. தொழில்துறை 2026 நிலவர பிரகாரம். அதுக்கு கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்திட்டாங்கப்பா. கட்டமைப்பு வசதியும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிடுச்சு. தலா வருமானம் இன்கிரீஸ் ஆயிட்டே வருதுங்க. தலா வருமானம் எல்லாருடைய வருமானமும் இன்கிரீஸ் ஆகுது. அது இல்லாம ஜிடிபில நம்ப ஓரளவுக்கு குரோத் ஆயிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியா சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு முக்கியமான காரணங்களா இதுதான் இருக்கிறது. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே காய்ஸ். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பலம்னா என்ன? பலவீனம்னா என்ன? அப்படின்றத உங்களுக்கு நான் இங்க டீட்டெயிலா சொல்லிட்டேன். இந்திய கலப்பு பொருளாதாரத்த பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப் போறேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி ஹேண்ட் நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் நோட்ஸ். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழ ஃபர்ஸ்ட் வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு செகண்ட் வீடியோவும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈஸியா அடிக்கணும்னா ஒரே ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோவ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பேட்ச் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கையும் தரேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், வீடியோவ பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. ஓகேவா? அப்போ இனி வருங்காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நாங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருவோம்ன்றத சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.